ஹலோ யூடியூபர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்போவுமே என்னோட சேனலில் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் டிப்ஸ் கொடுத்துட்ருப்பேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்கு மட்டும் இல்லை, வியூவர்ஸ்க்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா யூடியூப் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் ஆல். கடந்த 2 நாளாக அதிகமாக பேசப்படுற விஷயம் என்னென்னா, ஒரு ஃபேமஸ் கேமர் யூடியூபர் ஒருத்தவர் அவரோட சேனலில் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறதுனாலையும், அதுக்கப்புறம் பெண்களையும் அப்புறம் ஒரு சில பேரையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே நிறைய கேஸ் வந்து இப்போ அவர் வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு கேமிங் சேனல் இருக்கிறதுனால நிறைய சின்ன பசங்க அந்த சேனலை பார்க்குறாங்க. இதனால ஒரு சமூக சீரழிவு வந்து ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோ மெயினாக போடுறேன். இப்போ என்னோட வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நீங்கள் யூடியூபர்ஸாக இருப்பீங்க, கேமர்ஸ் கூட நிறையா இருக்கீங்க என்னோட சேனலில். ஸோ நீங்களாம் ஒரு கிரியேட்டராக அழகான ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. அதே போல் ஒரு வியூவராக உங்களோட குழந்தைங்க யாருமே தப்பான வீடியோ பார்த்துடக்கூடாது, யூடியூப்பில் தப்பான ஒரு செயலெலாம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுங்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அப்படின்னு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேரும் செய்யணும். யூடியூப் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் எவரிவன். ஸோ நம்மளாம் போர் அடிச்சா என்ன பண்ணுவோம்? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போகிறா போல் யூடியூப் வரும். பட் நமக்கே தெரியாமல் யூடியூப்பில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பிடிச்ச வீடியோஸ் மாதிரியே யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் அப்படி கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வீடியோ பார்த்து முடிச்சா அடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே டைம் போயிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு. பட் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு மிஷின் தான் நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகே, பட் நம்ம வந்து மிஷினை ரொம்ப நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப்க்கும் அது வீடியோஸ் போடுறாங்க பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. யாருமே ஈஸியாக வீடியோஸ் போடுறது கிடையாது. அது என்னென்ன ரூல்ஸ்னு எல்லா வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது என்ன ரூல்ஸ் தெரியுமா? கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாலிசி, விளம்பரம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு கூட ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா லாஸ்ட்டாக காப்பிரைட் ரூல்ஸ். ஸோ இந்த 3 தான் யூடியூப்பில் முக்கியமான ரூல்ஸு. ஓகேவா? ஸோ இந்த 3த்தில் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, வியூவர்ஸ்க்கும் தான். ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸில் இருக்குது. ஏன்னா கிரியேட்டர்ஸ் வந்து மேலே ஒரு வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து அவங்கள பற்றி திட்டுறது, அதெல்லாம் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு எதிரானது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸும் இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாருக்குமே சேரும். இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை என்ன சொல்ல வராங்கன்னா, தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது, தப்பான வீடியோக்கள் போடக்கூடாது, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரியோ எந்த ஒரு விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யாராவது தப்பாக பேசி வீடியோ போட்டிருந்தா அந்த சேனலில் நீங்கள் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படி ரிப்போர்ட் பண்ண பிறகு அந்த சேனலில் யூடியூப் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வச்சு தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சேனலை டெலீட் பண்ணுவாங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து ஹியூமன் ப்ராசஸ். இது வந்து தப்பாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேணுக்குன்னே போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும், யூடியூப்பை இன்னும் சேஃபாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் வந்து ஒரு புது ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்ன ஃபீச்சர் தெரியுமா? ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் மோட். ஸோ இந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலிமா யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணிவிடுவாங்க இது வந்து 18+ வீடியோ அப்படின்னு. ஸோ அதனால் அந்த வீடியோஸை வந்து சைன்இன் பண்ண மட்டும் தான் பார்க்க முடியும். அதுவும் 18+ ஏஜ் இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஹை லெவல் ஆகி யூடியூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த ஒரு யூடியூபரும் அவங்க வீடியோ வந்து 18+ஆ இல்லை வந்து எல்லாரும் பார்க்கலாமா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணாமல் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியாது யூடியூப்பில் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யாருமே அதை செலக்ட் பண்ணாமல் வீடியோவே அப்லோட் பண்ண முடியாது. பட் இங்கே சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, 18+ கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் வராது, நம்ம ஏர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து வீடியோ ஃபார் ஆல் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுதான் யூடியூப் வந்து இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் மோட் மூலயமா கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் இதெல்லாம் வந்து கிரியேட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வியூவராக ஐயோ என்னோட குழந்தை இதெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா, சேஃபாக இருக்கணும், நல்ல விதமாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் அதுக்கும் ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ரெஸ்ட்ரிக்டட் மோட். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் ஜென்ரல் கொடுங்க, அதில் போய்ட்டு கீழே போனீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து தப்பான கண்டென்ட் போய் சேராது. இது வந்து 100% அக்யூரசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே சொல்கிறாங்க. பட் எதுக்கும் இது வந்து ஒரு சேஃப் தான். ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு விழிப்புணர்வும் சொல்கிறேன், இது ஒரு ஃபன் கிடையாது. உங்களோட குழந்தைங்க அதிகமாக யூடியூப் யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மோடை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்ட்ரிக்டட் மோடை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சில வீடியோங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் படிக்க முடியாது. ஓகே, இந்த ரெஸ்ட்ரிக்டட் மோடை நீங்கள் எப்போ வேணாலும் டேர்ன் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி ஆப்பை யூடியூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை கூட டவுன்லோட் பண்ணி உங்கள் குழந்தைங்க வந்து அதிகமாக யூடியூப் பார்த்தா அதை பார்க்க சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ஒரு சேஃபான யூடியூப்பை கொண்டு போய் சேருங்க. நீங்கள் ஒரு வியூவராக இருந்தாலும் சரி, ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்டர்நெட்டில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். அடுத்தவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. ஓகேவா? என்னோட பெரிய பெரிய ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு வியூவராக இருந்தாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு போய் சேரட்டும். அதான் என்னோட ஒரு ஆசை. அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னா ஐ டூ அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை நீங்கள் வந்து கொடுங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்துங்க.
நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி யூடியூபிங்.